கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கிருபை. ஆமென். கிருபையின் தேவன் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 50வது சங்கீதம். சங்கீதம் 50 அதனுடைய 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 50வது சங்கீதம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலி. நான் இந்த செய்தியெல்லாம் இன்று நான் பேசும்படி எடுத்தது. கடந்த 2 நாளுக்கு முன்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருந்தார். அந்த வார்த்தையை என்னை அதிகமாக பலப்படுத்தினது. நான் புரிந்து கொண்டேன், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக அதை ஆண்டவர் பேச வைக்கிறார் என்று சொல்லி அதை தேவசமத்திலிருந்து தியானித்து அதை நான் எழுதி வைத்திருந்தேன் 2 நாளைக்கு முன்பதாக. ஆனால் இன்று நான் இந்த வார்த்தையை பேச ஏவப்பட காரணம் உண்டு. இந்த அதிகாலையில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார், ஒரு சொப்பனத்தை கர்த்தர் காண்பித்தார். பொதுவாக சொப்பனங்கள் சொல்லுகிற பழக்கம் கிடையாது, வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவதுண்டு. ஆனால் இது அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியமாக காண்பிக்கப்பட்டபடியினால் அதை இந்த நாளிலே சொல்லும்படி நான் ஏவப்பட்டேன். இங்கே வந்து இருக்கும்போது கூட இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை, அந்த சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே ஆவியானவரால் அதிகம் ஏவப்பட்டபடியினாலே நான் உடனே என்னுடைய செய்தியை மாற்றிவிட்டு அந்த காரியத்தையே உடனே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துட்டு இருக்கும்போது சில காரியங்கள் நினைவுபடுத்தினார். அங்கிருந்தே சிலவற்றை உடனே எழுதிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன். அந்த சொப்பனத்தை நான் சொல்லுகிறேன். நான் கண்ட சொப்பனத்தில் 3 நபர்கள் நிற்கிறாங்க. 3 நபர்களும் ஒரு 3 கூட்டத்தினுடைய பிரதிநிதிகளாய் வந்து நிற்கிறாங்க. அதில் அந்த ஒரு நபர் வந்து ஒரு தகப்பன், பெற்றோருக்கு அல்லது ஒரு தகப்பன்மாருடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு தகப்பன் நிற்கிறார். அடுத்து ஒரு மகன் நிற்கிறான், ஒரு வாலிப பையன் நிற்கிறான். வாலிப கூட்டத்துக்கு ஒரு பிரதிநிதியாக ஒரு வாலிப பையன் நிற்கிறான். அதன் பிறகு ஒரு ஊழியக்காரன் நிற்கிறாங்க. இந்த 3 நிற்கிறார்கள். 3 பேரை பார்த்து வல்லமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தொனிக்கப்பட்டது. அந்த வார்த்தை இப்படி: ஸ்தோத்திர பலிகளை செலுத்து, ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. 3 பேரை பார்த்து உரைக்கப்பட்ட வார்த்தை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. அப்பொழுது கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு உனக்கு விடுதலை உண்டாகும், உனக்கு வழிவாசல்கள் திறக்கப்படும். இந்த சத்தம் பலமாய் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. 3 பேரை பார்த்து, ஊழியர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, தகப்பன்மாரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்குகிற பெற்றோரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, எதிர்காலத்தை குறித்து குழம்பி இருக்கிற வாலிபர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென். இதை ஒரு தீர்க்க தரிசன சத்தமாய் தொனித்தபடியினாலே இந்த நாளிலே என கேட்கிற ஒவ்வொருவரும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை முன்வைத்து தான் உங்களோடு கூட சில காரியங்களை, ஒரு பிரசங்கமாக இருக்காது, ஆனாலும் ஆண்டவர் நினைவுபடுத்தின சில காரியங்களை இதோடு கூட வைத்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற காரியம் இதுதான்: தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் அது எந்த மட்டும் நம்மில் வெளிப்படுகிறதோ அதனாலே நம்முடைய கட்டுகள் உடைக்கப்படும், நமக்கு வழிவாசல்கள் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஆமென். இந்த நாட்களிலே இன்று நான் ஜெபித்ததும் அதுதான். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எந்தெந்த காதுகள் கேட்க வேண்டுமோ அவர்களுக்கு அதற்கான அனுகூலங்களை உண்டாக்கி கர்த்தாவே இதை கேட்க வைப்பீராக. ஆமென். எந்த மட்டும் நம்மால் துதிக்க முடிகிறதா? தாவீது இதை ருசித்ததுனால தான் தன்னால் துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது 142வது சங்கீதத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள். 142வது சங்கீதம் அதனுடைய கடைசி வசனம். அதிலே தாவீது இப்படி சொல்வதை நம்மால கேட்க முடியும். அதை வாசியுங்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி, என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும்.
உமது நாமத்தை, அதாவது 34வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று. அதே தாவீது இப்பொழுது சொல்லுகிறார், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். அப்போ இங்கே இந்த சூழ்நிலை நமக்கு என்ன காண்பிக்கிறது? இப்பொழுது தாவீதால துதிக்க முடியவில்லை என்பதை காண்பிக்கிறது. அப்போ தாவீதுக்கு அது நிமித்தம் ஒரு பயம் வந்து விட்டது. என்ன பயம்? நான் துதிக்கலைன்னா என் வாழ்க்கையில கட்டுகள் பலக்க ஆரம்பித்து விடும். நான் துதிக்கவில்லை என்றால் என் வாழ்க்கையில மதில்கள் இன்னும் அதிகமாக எழும்ப ஆரம்பித்து விடும். சபை கூடி துதிப்பதோடு நிறுத்தி விடக்கூடாது சகோதரா சகோதரி. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியான ஸ்தோத்திர பலிகள் நம்மில் வெளிப்பட வேண்டும். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடமாய் வந்தார்கள். தூரத்தில் நின்று உரத்த சத்தமிட்டு ஆமென் சுகத்துக்காக கெஞ்சினார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் போகிற வழியிலே 10 பேரும் சொஸ்தமானார்கள். 10 பேருக்கும் விடுதலை கிடைத்தது. ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான். ஒருவன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினான். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து தேவனுக்கு மகிமை செலுத்தி அவருடைய பாதத்தில் விழுந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், சுகம் பெற்றது 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அப்படி என்றால் ஒரு காரியம் இதிலிருந்து தெளிவாய் புரிகிறது. என்ன புரிகிறது? தேவ கிருபையை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து ஆமென் எல்லா ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை, பலத்தை பெற்றவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம செலுத்த வேண்டும். தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நாம கொடுக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதைதான். தேவன் நம்மை ஏற்படுத்தினதும் அதற்காக தான். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த நாளிலே கர்த்தர் தந்த ரேமா, கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தை இது. வாலிபனே, தகப்பன்மார்களே, ஊழியர்களே, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். அப்பொழுது எல்லா கட்டுகளும் உடையும், எல்லா தடைகளும் உடையும், புதிய வாசல்கள் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். இதை செய்யும் போது அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து விட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். என்ன கேள்வி என்றால், இப்பொழுது ஒரு புத்தகங்கள்லாம் இறங்கி இருக்கிறது. என்ன புத்தகம்? 100 ஸ்தோத்திர பலி, 1000 ஸ்தோத்திர பலிகள் என புத்தகங்கள் இறங்கி இருக்கிறது. ஆமேன். கடந்த நாள் ஒருத்தங்க அதை குறித்து கேட்டாங்க. இந்த புத்தகத்தில் இருக்கிற 1000 ஸ்தோத்திர பலிகளை நான் சொல்லுகிறேன் என்று. அதில் வேற ஒன்றும் தப்பா எழுதப்படவில்லை. எல்லாம் வசனங்களை வைத்து தான் எழுதி இருக்கிறது. வசனம் தான், வசனத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் 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 என்று 1000 ஸ்தோத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப கேட்கலாம், அப்ப அதை வாசித்தாலே போதுமா என்று. என கேட்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான். தேவன் விரும்புகிறது வெறும் உதட்டின் சத்தம் அல்ல, நம்முடைய உதட்டிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்பது உள்ளத்திலிருந்து எழும்பணும். இப்ப நீங்க புக்கை பார்த்து நீங்க ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா அதுக்கும் உங்க உள்ளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அதை நீங்க வாஸ்து 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 சொல்லி சொல்லி போயிடுவீங்க. பாருங்க, உங்க அப்பா கிட்ட போய் பெற்றோர் பிள்ளைகள் உங்கள் தகப்பன் இடத்துல போய் இருந்துட்டு ஒரு புக்கை திறந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தா அந்த தகப்பனுக்கு அதை கேட்க பிடிக்குமா? மாறாக அந்த புக்கை மாற்றி வச்சுட்டு அப்பா அப்பா இப்படி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர பலிகள் என்பது உண்மையா இருக்கணும். அதாவது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா. அப்போ பாட்டு எங்க இருந்து வருது அப்படின்னா, வெறும் உதட்டில இருந்து இல்ல, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஆத்மாவிலிருந்து புறப்பட்டு இந்த உதடுகள் வழியாக வருகிறது. ஆமென். அதாவது துதிக்கவே தெரியாதவங்க, ஜபிக்கவே தெரியாதவங்களுக்கு இதை ஒரு ஆரம்பமாய் வைக்கலாமே தவிர இதையே கடைசி வரை வைக்காதீங்க. மற்றவர்கள் இப்போ ரோமன் கேத்தலிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜப மாலையை வச்சு உருட்டிட்டு இருப்பாங்கல்ல, அதே போல இதை மாற்றி விடாதீர்கள். ஸ்தோத்திரம் என்பது உண்மையா செலுத்தணுங்க. உள்ளத்துல நமக்குள்ள நம்ம நினைக்கணும், நினைச்சு அவரை துதிக்கணும். இப்படி நம்ம மாறல அப்படின்னா நம்ம மந்த நிலையிலே தான் இருப்போம்.
இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஆண்டவரை துதிக்கணும். நீங்க இருதயத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்காக இப்படி புக்கை வச்சே நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா, ஒரு வேளை அந்த புக்கு உங்களுக்கு மிஸ் ஆயிட்டுன்னா அன்னைக்கு துதி போச்சு. இங்கதான் எங்கேயோ வச்சேன், நான் துதிக்கிற டைம் ஆச்சு, எனக்கு புக்கை காணலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பீங்க. இது நம்ம ஒரு மாதிரி மந்த நிலையில கொண்டு போய் விட்டுவிடும். நான் சொல்லுகிறதை சரியான எண்ணத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். துதிக்கணும், ஓயாமல் துதிக்கணும். எதை நினைச்சு துதிக்க? தேவனுடைய மகத்துவங்களை நினைச்சு துதிங்க. தேவன் உங்களுக்கு செய்ததை நினைத்து துதியுங்கள். தேவன் உங்களை நடத்தினதை நினைத்து துதியுங்கள். உங்களை எப்படி நினைக்கிறாரோ அதை நினைச்சு துதியுங்க. ஆமென், ஹல்லேலூயா. துதிக்கும். நீங்க பைபிள் வாசிக்க வாசிக்க வாசிக்க, வேதத்தை வாசிக்கும் போது உங்களை உணர்த்துகிற, உங்களை தொடுகிற தேவனுடைய அதிசயமான செயல்களை பார்க்கும்போது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம இருதயத்திலிருந்து இந்த ஸ்தோத்திரம் புறப்பட்டு, இருதயம் என்கிற அறையிலிருந்து புறப்பட்டு உதடுகள் என்கிற வாசல் வழியாய் வெளிப்படுகிற ஸ்தோத்திர பலிகள் உன்னதருக்கு உகந்தது. இதுல பழகணும். இதுதாங்க வளர்ச்சி. ஆமா, இதுல பழகுங்க. நான் எதை நான் எனக்கு இது கேட்கிற ஜனங்கள், இதை கேட்கிற ஜனங்கள் ஒரு ஆரோக்கியமான நிலையில, ஒரு ஆவிக்குரிய நிலையில வளர வேண்டும் என்கிறதற்காக நான் இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அறிவார். நீங்க வளரணும். நம்முடைய ஆவிக்குரிய, நம்ம உண்மையில துதிக்கிறோமா? எழுமனது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதை தான் பைபிள் நமக்கு கற்று தருகிறது. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இதுவே உங்களை குறித்த தேவ சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவது என்றால் என்ன? அங்கிருந்து பதில் எஸ் வந்தாலும் ஸ்தோத்திரம், நோ வந்தாலும் ஸ்தோத்திரம். கடந்த நாள் ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். அதாவது நம்ம ஜெபத்தில் உட்கார்றது ஆண்டவர்கிட்ட வருகிற எஸ்ஸுக்காக. ஆண்டவர் எஸ் சொல்லணும். இந்த காரியம் ஆண்டவர், இந்த காரியம் நடக்கணும் அப்படிதான் ஆண்டவர் அங்க எஸ் சொல்லணும். எஸ் சொல்லணும். ஆண்டவர் எனக்கு எஸ் சொல்லணும். நம்மில் அநேகர் நம்ம ஜெபத்தில் உட்கார்றதே ஆண்டவர் எஸ் சொல்லணும். ஆண்டவர் எஸ் சொல்லலைன்னா வேற எங்க எஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது ஜெபத்துக்கான பதில் என்பது எஸ் மட்டும் இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் நோன்னு சொல்லுவார். அந்த நோவையும் நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நான் சொல்றத ரிப்பீட் பண்றேன். எஸ் மட்டுமல்ல பதில், நோன்னு சொல்றாரு, அதுவும் ஜெபத்துக்கான பதில் தான். நான் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அந்த காரியம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அதை நான் ஏற்றுக்கொள்ள ரெடியாகணும். உடனே எஸ் சொன்னா நான் ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பேன். நோ சொல்லிட்டாரு, என்ன துதித்து பாடி இப்படி நோ என்கிற பதிலை கேட்டது நிமித்தம் துதிக்காமல் எத்தனை நாள் ஆகிவிட்டது, ஜெபிக்காமல் எத்தனை நாள் ஆகிவிட்டது. தேவனை பாட வேண்டிய பாடும்படி கிருபைகளை பெற்ற நீ தேவனை பாடி எத்தனை நாள் ஆகிவிட்டது. ஏன்? ஆண்டவர் நோ சொல்லிட்டார். அந்த நோ தாமா உனக்கான ஆசீர்வாதம். அந்த நோ தான் ஆண்டவர் தருகிற எஸ் மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்லுகிற நோ உனக்கான ஆசீர்வாதம். இதை நீ என்னைக்கு புரியுறியோ அன்னைக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணுவ. ஸ்தோத்திரம் பண்ணாமல் உன் கட்டுகள் உடையாது. ஸ்தோத்திரம் பண்ணாமல் உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற மதில்கள் உடையாது. இல்லன்னு நீ பார்ப்ப, அதை சுதந்திரிக்க மாட்ட. நீ பார்ப்ப, அதை சுதந்திரிக்க மாட்ட. ஓ, எனக்கான ஆசீர்வாதம் என்ன இருக்கு, சுதந்திரிக்கிற போலான்னு பார்த்தா சுத்தி கட்டுகள். நீ பார்க்கிறதுக்கு மட்டுமாமா உன்னை அழைத்தார், பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சுதந்திரிக்கணும். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்குரிய ஸ்தோத்திர பலிகள், தேவனுக்கு உகந்த பலிகள் நம்மில் வெளிப்படும் போது அங்கே தேவன் உலாவுகிறார், அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த இடத்துல ஆமென், நம் பார்வையில நேசக்கொடியை பறக்க விடுவார், சத்துருக்களின் பார்வையில ஜெயக்கொடியை பறக்க விடுவார். துதிக்கணும், அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹே மாக்காதானாரியா, எதற்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும்? நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் சொன்னேன் அல்லவா, இது அல்ல இன்று நான் எடுத்துட்டு வந்த செய்தி. நான் கரெக்டா 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 10-11 மணிக்கு இந்த வார்த்தையை பேசும்படி மறுபடியும் எனவே தான் சில காரியங்களை உடனே எழுதிட்டு நான் வந்து உங்க மத்தியில பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், நிச்சயமா தெரியும், கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு அநேகரை புதுப்பித்து கொண்டிருக்கிறார். நான் ரிப்பீட் பண்றேன், அந்த ட்ரீமையை ரிப்பீட் பண்றேன்.
வாலிப சகோதரா, அன்பு பெற்றோரே, அன்பு ஊழியரே, ஸ்தோத்திர பலி செலுத்தாமல் உனக்கு வாசல் திறக்காது, உன் கட்டுகள் உடையாது. பார்த்துட்ட, நிறைய நன்மைகளை பார்த்துட்ட. சுதந்திரிக்கணும்னா நீ துதிக்க ஆரம்பி. நீ துதிக்கணும். பார்த்துட்ட, நிறைய நன்மைகளை கண்ணுக்கு காட்டிட்டார் ஆண்டவர். இதுதாம்மா, இதுதாம்மா. ஆமே ஆண்டவரே, இப்படி ஜூம்ல தான் ஆண்டவரே எல்லாரையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு 1 hour எல்லாரும் சபையில் எவ்வளோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவாங்களே அப்பா. சில நாட்கள் சண்டே வந்தாலே நான் உடஞ்சிருவேன். சண்டே ஆச்சுனாலே, சண்டே அப்படி ஆரவாரமாக இருக்கும் சபை. சாட்டர்டே நைட்டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல இருந்து அப்படி நைட்டு தான். இங்கே ஒரு தம்பிங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க, வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் கால் எழும்பி ப்ரேயர் பண்ணி அப்படி ஒரு அமர்க்களமாக இருக்கும், ஆரவாரமாக இருக்கும். ஆனால் சண்டே எதுவுமே இல்லை. சண்டே ஆனாலே அழாத நாட்கள் இல்லை. பல நாள் குமுறல்கள், வேதனைகள், பாரம். அதற்கான பதிலாய் தான் நான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். உங்களுடைய பல நாள் பாரம், குமுறல், வேதனை, வடித்த கண்ணீர், அதற்கான பதில் தான் இன்னைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடு, ஸ்தோத்திர பலி செலுத்து, தேவனை மகிமைப்படுத்து. உன்னை துதிக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். உன் கட்டுகள், உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், உன் எதிர்காலத்துக்கு தடையா இருக்கிற கட்டுகள் உடையணும்னா உன் வாயில் ஸ்தோத்திரங்கள் புறப்படுவதாக, துதியின் சத்தம் வெளிப்படுவதாக. உடாகமா ஷேகதரா. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஊழியர்களே, தேவனுக்குரிய மகிமையை செலுத்துங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ஓ கோராபா ஷேகமாதரா ஓடரமா சந்தரா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை வேணுமப்பா, கிருபை வேணுமப்பா. எதுக்கு தெரியுமா? துதிக்க. ராபாபாமா ஷேகரலரா. கிருபையுடைய உறவிடமே, கிருபையுடைய உடையவனே, கிருபை வேணுமப்பா, கிருபை வேணுமப்பா, கிருபை வேணுமப்பா நின் மக்களுக்கு. எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? 1 பிலிப்பியர் 4வது அதிகாரம், அதனுடைய 6-7 வசனங்கள் தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் வாசியுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும், ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நல்ல கவனிங்க. அப்போ விண்ணப்பங்கள், ஜெபங்களை ஏறெடுப்பதற்கு முன்னே ஸ்தோத்திரம் செய்வது அவசியம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாவற்றையும் நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படாம எல்லாத்தையும் உங்க ஜெபத்துல வைங்க. ஆனா அந்த ஜெபங்களை எப்படி ஏறெடுக்கணுமா? ஸ்தோத்திரத்துடனே கூடிய. அப்போ நல்ல கவனமா கேளுங்க. நல்ல இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். கிஃப்ட் அப்படியே கொடுக்க மாட்டோம். அதை அழகா கிஃப்ட் ரேப் பண்ணி, அதை அழகா பேக் பண்ணி, அப்படி அதை எடுத்து கையில கொடுப்போம்ல. இதே போலதான் நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய, அதாவது ஸ்தோத்திரத்தோடு சேர்த்து கொடுக்கணும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். ஜெபிக்கிறதுக்கு முன்னே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது அவசியம். இன்னைக்கு எனக்கு ஜெபிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு.
அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டு நிறைய காரியங்கள் ஜெபத்தை வச்ச பிறகு ஒரு நாள் ஃபுல்லா ஜெபத்தில் இருந்தோம், ஒரு சமாதானம் இல்லாம இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்தோம், சமாதானம் இல்லாம இருக்கு. எப்படிங்க இருக்கும்? பைபிள் நமக்கு தெளிவா சொல்லி இருக்கிறது, நீ ஸ்தோத்திரத்தோட வைக்கலன்னா தேவ சமாதானம் உன் இருதயத்தை ஆட்கொள்ளாது. நான் வந்ததுல இருந்தே இருக்கேன், காலில இருந்தே இருக்கேன், ஜெபிச்சுட்டே இருக்கேன், ஆனா சமாதானமா போனியா? இல்ல. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டுமானால் நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னே நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தணும். உன்னதமான தேவ சொல்லி இருக்கிறது, நீ ஸ்தோத்திரத்தோட வைக்கலன்னா தேவ சமாதானம் உன் இருதயத்தை ஆட்கொள்ளாது. நான் வந்ததுல இருந்தே இருக்கேன், காலில இருந்தே இருக்கேன், ஜெபிச்சுட்டே இருக்கேன், ஆனா சமாதானமா போனியா? இல்ல. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டுமானால் நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னே நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தணும். உன்னதமான தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்த பிற்பாடு உங்க விண்ணப்பங்களை சொல்லணும், உங்கள் ஜெபங்களை சொல்லணும். ஸ்தோத்திர பலி. தேவன் நம்ம கிட்ட வேற எதுவுமே கேட்கலங்க. மனதார அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். எவ்வளவு எளிய முறையை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம கிட்ட காளைகளை பலி செலுத்த சொல்லி இருக்கிறாரா? ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டை அல்லது ஒரு புறா கொஞ்சாவது நம்ம கிட்ட பலி செலுத்தணும்னு சொன்னாரா? இல்லையே. நமக்கு அதையெல்லாம் எளிதாக்க, எளிய முறையாக்க, எல்லாரும் வந்து அவர் சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக தம்மையே பலியாக தந்தார் அல்லவா? எடுத்ததும் நீங்க காலையில் எழும்பி எப்படி ஜெபம் பண்றோம்? காலையில் ஆண்டவரே காத்துக்கோங்க, அப்படி நடத்துங்க, இப்படி நடத்துங்க. விண்ணப்பங்களை மட்டும் வைக்கிறோம். அதுல ஸ்தோத்திரங்கள் இருக்கா? இல்ல. விண்ணப்பங்களை மட்டும், ஜெபங்களை மட்டும் வைக்கிறோம். அநேகர் சொல்றது என்ன? ஜெபித்த பிறகும் எனக்கு சமாதானம் இல்லை, ஸ்தோத்திரத்துடைய கூடிய ஜெபம் இல்லை என்றால் சமாதானம் வராது. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரங்களை செலுத்தணும். கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு, அதாவது பதில வாங்கிறதுக்கு முன்னாடி பலிய கொடு. பலி செலுத்து, பதில வாங்கு. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண உனக்கு நேரம் இல்லைன்னா அவருக்கு பதில் தரதுக்கும் நேரம் இல்லை. ஆண்டவர் சமூக நல்ல கேளுங்க. அதாவது ஆண்டவர்கிட்ட நேரம் இல்லைன்னு சொல்றோம்னா நம்ம சொல்ற பொய்யிலேயே பெரிய பொய். ஆண்டவர் எனக்கு டைம் இல்லை ஆண்டவர் இப்படி சொல்றோம்னா, அதாவது நேரத்தை தந்ததே அவர் தான். உன் கிளாக்கு அடுத்து முள்ளு நகரணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது அவர் தான். கிருபைங்கிற பேட்டரியை உள்ள வச்சிருக்கிறார். எவ்வளவு காஸ்ட்லியான வாட்சா இருந்தாலும் பேட்டரி வீக் ஆயிட்டுனா ஆஃப் ஆயிரும். எவ்வளவு ஆரோக்கியம் உள்ளவனா, ஆரோக்கியம் உள்ளவளா இருந்தாலும் இந்த கிருபை ஸ்டாப் ஆயிட்டுனா கிளாக் ஓடாது, நம்முடைய வாழ்க்கை ஓடாது. அப்போ இந்த கிருபைங்கிற பேட்டரியை நமக்குள்ள போட்டு ஓட வச்சவர்கிட்ட சொல்றோம், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட நேரம் இல்லை. ஆண்டவர் மட்டும் அடுத்த செகண்ட் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட கிருபைங்கிற பேட்டரி இல்லப்பா, ஸ்டாக் இல்லப்பான்னு சொல்லிட்டாருன்னா எல்லாத்துக்கும் நேரம் இருக்குங்க. வீண் கதைகள், வெட்டி கதைகள், இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்கு. மணிக்கூர் கணக்கா இருந்து நியூஸ் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. நேரத்தை தந்தவருக்கு நேரத்தை கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து மனதார ஸ்தோத்திரம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? ஒருத்தங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போது அவங்கள ரொம்ப புகழ்றோமே மனுஷங்கள் எல்லாம். அதாவது ஆண்டவரை வந்து இப்படி புகழ்ந்து, இந்த கேள்விக்கு நீங்க கையும் தூக்கண்டா, நீங்களே உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டு, ஆமே நான் இந்த கேள்வி என்னையும் முன்னிறுத்தி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதான் சொன்னேன் அல்லவா, ஒரு தகப்பன், ஒரு வாலிபன், ஒரு ஊழியன், எல்லாரையும் நோக்கி இந்த வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. மனதார் அவரை பிரைஸ் பண்ணி
தாவீது சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்கள் நிமித்தமாக நான் 7 தரம், ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அப்ப எதுக்கெல்லாம் துதிக்கிறார் பாருங்க, அவருடைய வார்த்தைகளின் நிமித்தம். அடுத்து அவர் தந்த ஆலோசனைகள். நம்ம அற்புதத்துக்கு மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆலோசனை தந்தா என்னடா அற்புதத்தை எதிர்பார்த்த ஆலோசனை தரார். தாவீது அப்படி கிடையாது. ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். நான் அதை இப்படி புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். அவர் தந்த ஆலோசனை நிமித்தமாய் நான் ஒருவேளை துதிக்க மறந்துட்டேன்னா என் உள்ளம் என்னை தட்டும். எவ்வளோ அழகா நடத்தினாரோ இன்னைக்கு. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதில் நடன்னு சொல்லி உனக்கு எவ்வளோ நல்ல ஆலோசனை தந்து நடத்தினார். சவுலின் ஈட்டிக்கு தப்ப உனக்கு ஆலோசனை தந்தார் அல்லவா. சத்துருவின் மறைவான கண்ணிகளுக்கு நீங்களாக்க உனக்கு ஆலோசனை தந்து உன் கால் சிக்காதபடி நடத்தினாரே. இப்படி துதிக்காம தூங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். உடனே நான் எழும்பி துதிப்பேன். படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கின்றேன். படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், ராஜாமத்தில் தியானிக்கின்றேன். சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். சுவையான உணவை உண்பது போல் நாளைக்கு என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறத விட, நீங்க நினைச்சீங்க நாளைக்கு இந்த காரியம் எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இப்படி நம்ம நினைச்சா நல்ல கவனிங்க, நமக்கு குழப்பங்களும் பயங்களும் புலம்பல்களும் உண்டாகும். நடக்கிறத நினைக்காதீங்க, நடத்துகிறவரை நினைங்க. அவர் இதை அவர் நடத்துவார். ஆண்டவர், நீங்க பைபிள் ஃபுல்லா படிங்க. தேவனால் நடத்தப்படுகிற யாருக்கிட்டையும் வந்து ஆண்டவர் ஒரு நாள் சாரி கேட்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்ன ஆபிரகாம் துவங்கி இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு சிச்சுவேஷன்ல கூட தேவன் சாரி கேட்கிற நிலைமை வரல. ஏன்னா அவர் செவ்வையாய் நடத்தினார், செவ்வையாய் நடத்தினார். நான் சொல்றது எல்லாரையும் அல்ல, தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். பைபிள்ல வழி விலகி போனவங்க எல்லாம் உண்டு, அவங்கள நான் இந்த லிஸ்ட்ல கொண்டு வரல. தேவன் அவர் காட்டுற பாதையில அவரால் நடத்தப்படுகிறவர்கள்ட்ட ஆண்டவர் ஒரு நாள் வந்து சாரிப்பா தெரியாம உன்னை இப்படி கூட்டிட்டு வந்துட்டேன் இப்படி சொல்லல, இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வரல. ஏன்னா அவர் கோணலானதை செவ்வையாக்கிட்டு தான் என்ன நடத்துவார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க. பாருங்க அந்த சாலமோன் பாருங்க, 1 நாளாகமம் 1வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி துதிக்கணும், நல்லா துதிக்கணும். 1 நாளாகமம் 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள். 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள். 2 நாளாகமம் 1:6-7. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். 7வது வசனம். அன்று ராத்திரியில தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி விரும்புகிறதை கேள், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். இப்ப ஜெபம் பண்ணு, நான் கேட்கிறேன், நான் தரேன். இப்ப ஜெபம் பண்ணு. எதுக்கப்புறம்? 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினதுக்கு பிற்பாடு ஸ்தோத்திர பலியிட்டு தேவனுக்குரிய மகிமையை செலுத்தினதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், இப்ப கேளுப்பா உனக்கு என்ன வேணும். பாருங்கள், ஏரோதுக்கு முன்னாடி
ஏரோதின் மனைவியின் மகள், அதாவது ஏரோதனுடைய சகோதரனுடைய மனைவியை ஏரோது தனக்காக்கி கொண்டான். அவளுடைய மகள் ஏரோதுக்கு முன்பாக நடனம் ஆடுவாள். நடனமாடி ஏரோதை பிரியப்படுத்தினதும் ஏரோது மகிழ்ச்சி நிறைவுல கேட்பான். என்ன கேட்பானா, உனக்கு நான் என்ன செய்யணும் கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அப்போ அவனை மகிழ்ச்சியாக்குனதும் ஏரோது அவள் கேட்கிறத கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஒரு பொல்லாத ராஜாவே தன்னை மகிழ்ச்சியாக்கினவங்களுக்கு தான் கேட்கிறது எதுவானாலும் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆவானால் பரலோக தகப்பன் அவருக்குரிய மகிமையை செலுத்துங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு. நீங்க அவருக்குரிய ஸ்தோத்திர பலிகளை, அவருக்குரிய துதி பலிகளை நீங்கள் ஏறெடுக்கும் போது அவர் உன் ஜெபத்துக்கு பதில் தருவதற்கு ஆயத்தமாவார். இப்போ சாலமோனை கூப்பிட்டு கேட்கிறார், நீ விரும்புகிறத கேள் அப்படின்னா என்ன வைக்கிறார், இப்போ ஜெபம் பண்ணு. பகல்ல ஃபுல்லா துதிச்சல்ல, இப்போ பிரேயர் பண்ணு. பிரேயர் பண்ணு. அதாவது துதியும் ஜெபமும் இணைந்து தாங்க இருக்கும். அதுல எதையுமே பிரிக்க முடியாது. சில கூட்டத்தார் சொல்றாங்க துதிக்கெல்லாம் வேண்டாம், ஜெபிக்க மட்டும் தான் வேணும். சில கூட்டத்தார் சொல்றாங்க ஜெபமே கிடையாது, துதி மட்டும் தான் உண்டு. இந்த ரெண்டு கூட்டத்தாருக்கும் பரலோக பதில் கிடையாது. துதியும் ஜெபமும் இணைந்து இருக்கும், இதை பிரிக்கவே முடியாது. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்தார்கள். துதியும் ஜெபமும் இணைந்து இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்கிறதுக்காக போனார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மேல் வீட்டிலிருந்து இறங்கும் போது எப்படி போனாராம், ஸ்தோத்திர பாடலை பாடிட்டு போறாங்க. துதிச்சுட்டே போய் ஜெபம் பண்றாங்க. அதிகமாய் துதிக்கணும், அதிகமாய் ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு முன்னையும் துதிக்கணும், ஜெபத்துக்கு பின்னையும் துதிக்கணும். அதுதான் நான் இப்போ அடுத்து சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த வார்த்தை பாருங்க. அப்போ இவன் பகல்ல ஃபுல்லா பலி செலுத்துறான், நைட்டு போய் தூங்கும் போது ஆண்டவர் தரிசனத்தில் கேட்க, ஏ ஜெபம் பண்ணுப்பா, அதாவது நீ விரும்புறத கேளு, நான் ரெடியா இருக்கிறேன். அவன் கேட்டான் ஞானத்தை. கர்த்தர் ஞானத்தை மாத்திரமல்ல ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தார். அதாவது அவன் கேட்டதிலும் அதிகமாய் கொடுத்தார். ஸ்தோத்திர பலியோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து பாருங்கள். நீங்கள் கேட்ட காரியம் மாத்திரமல்ல, நீங்கள் கேட்பதிலும் அதிகமானதை கர்த்தர் தருவார். ஸ்தோத்திர பலியிடணும். யாத்திராகமம் 19:19 வாசியுங்கள். யாத்திராகமம் 19:19. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 19வது வசனம். எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். முதல்ல எக்கால சத்தம், அதுக்கப்புறம் ஜெபம், அதுக்கப்புறம் பதில். எக்கால சத்தம் வர வர பலமாய் துதித்தது. எக்கால சத்தம் எதை காண்பிக்கிறது? அவருக்குரிய ஆரவார சத்தம், ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், தேவனுக்குரிய மகிமையை செலுத்துவதற்கு அடையாளமாக எக்காலங்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்ப எக்கால சத்தம் வர வர பலமாய் துதித்த பிறகு மோசே பேசுகிறான். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் என்ன செய்கிறார்? அதன் பிறகு பதில் கொடுக்கிறார். அப்ப துதி, ஜெபம், பதில். ஸ்தோத்திரங்களுடன் கூடிய விண்ணப்பங்களை ஏறெடுத்து பாருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா இரவு அன்று அப்பத்தை பிட்டு கொடுத்து ரசத்தை கொடுத்த பிறகு சீஷர்களோடு கூட ஸ்தோத்திர பாடலை பாடிவிட்டு கெத்செமனேக்கு போனார். கெத்செமனேக்கு எதுக்கு போனார்? ஜெபம் பண்ண. ஆமென். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும். விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும். ஆண்டவர் பதில் தர ரெடியா இருப்பார். ஆண்டவருடைய பதில் எஸ்ன்னு இருக்கும், நோன்னு இருக்கும். அந்த நோவையும் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிரணும். ஆமென். ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா.
நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, ஆமென் ஆண்டவரே. இரக்கம் பெரியது, நன்றி தகப்பனே. கிருபை பெரியது, ஹalleluya. தயவு பெரியது. அடுத்து பாருங்கள், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் துதிக்கணும். அதுதான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். அங்கே பவுலும் சீலாவும் செய்த காரியங்கள், அதனுடைய 25வது வசனம். 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நல்ல கவனிங்க, இங்க துதிக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தை ஏறெடுக்கும் போது உங்களுக்கு அந்த சமாதானம் வரும் தெரியுமா? அந்த சமாதானம் வந்தது நீங்க துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எதுக்கு துதிக்கிறது தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கட்டு அவருக்கு போறது, இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த தடைகள் எல்லாம் மாற போகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் வாசலை திறக்க போகிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் காரியத்தை நடப்பிக்க இது நம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த துதி என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு. கர்த்தர் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு. இதுதான் துதிக்கிறது. ஜெபித்த பிறகும் துக்கமா இருக்க கூடாது. ஆமென். அன்னால பாருங்க, அவள் அதன் பிறகு துக்கமுகமா இருக்கவில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என் விண்ணப்பத்தை கேட்டா. பிரேயர் இன்னும் கட்டுகள் உடையலங்க, இன்னும் கதவுகள்லாம் திறக்கப்படல, எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா தங்கள் தேவனை குறித்த நம்பிக்கை அது. நான் சொல்லிட்டேன், என் காரியத்தை சொல்லிட்டேன், கர்த்தர் இன்னும் கொஞ்ச நேரத்துல விடுவிக்க போகிறார், விடுவிக்கட்டும், அப்புறம் துதிக்கலாம் என்று இருக்கிறதற்கல்ல தேவன் அழைத்தது. செங்கடலை கடந்த பிறகு துதித்தார்கள் மோசேயால் வழிநடத்தின போது. ஆனால் யோசுவாவின் தலைமுறை வந்தபோது மதில் இடிவதற்கு முன்னே துதிக்க ஆரம்பித்தார்கள். நாம் யோசுவாவின் சந்ததி. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ என் முன்னே செங்கடல் ரெண்டாகுന്നു. ஆமென். கடல் பிளப்பதற்கு முன்னே விசுவாச கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஆமென். ஜனங்கள் எல்லாம் கடலை தடையாய் பார்க்கும் போது ஆமென் நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டா பிளக்க போகுது. அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே உட்கார்ந்துடாதீங்க, ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியும் பிரைஸ் பண்ணுங்க, ஜெபித்ததற்கு பின்னாடியும் பிரைஸ் பண்ணுங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். என் ஜெபத்துக்கு பதில் கர்த்தர் தருவாருங்கிற நம்பிக்கை இருக்குமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya 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 ஷரபலரதரபகரதர உடகமஹந்தரகடலகதே ரத்தரகட. ஆமென். எல்லா கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில். ஏரமஷேதரஹந்தரே கபரோ. ஹalleluya ஹalleluya ஆமென். இங்க உங்க பாடி துதி செய்து கொண்டிருக்கையில் பாடி துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்பா துதித்து பாடுற? ஏன்னா நான் என் அப்பா சமூகத்தில் என் கண்ணீரை ஊட்டிட்டேன், என் விண்ணப்பங்களை வச்சுட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு என் தகப்பன் செவி கொடுப்பார். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் நம்பிக்கை இருக்கிறவங்க துதிப்பாங்க. ஜெபித்ததுக்கு பிறகு துதிப்பாங்க. அதாவது நம்ம ஜெபங்கள்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, என்ன தெரியுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இது ஜெபத்தை முடிப்பதற்காக பயன்படுத்துகிற சொல்லாய் மாத்திரம் எடுக்கக்கூடாது. ஆமென். அது என்ன? கர்த்தர் என் ஜெபத்தை எல்லாம் கேட்டுட்டாரு, அதுக்கு பதில் தருவார். எனவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
இது ஜெபித்ததுக்கு பிறகு நம்ம சொல்றோம்ல, நம்ம அறிந்து சொல்றோமோ அறியாம சொல்றோமோ, ஆனா இனி நீங்க சொல்லும்போது எஸ் லார்ட், உண்மையா சொல்லுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரத்தோடு அந்த விண்ணப்பங்களை கொண்டு வரணும். விண்ணப்பங்களை ஏறடி எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள் தான் பைபிள்ல இருக்கு. அதாவது எப்பவுமே பிரேயர் முடிச்சிட்டு நம்ம என்ன யோசிக்கணும்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா, எல்லாத்தையும், அதாவது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆட்கொள்ளும். அப்படிதான் இருக்கு. அப்போ இருதயத்துல இருக்கிற பாரங்கள் அது எல்லாத்தையும் சொல்லிடணும். சிந்தையில வந்து வந்து போகுது இல்ல, அதையும் சொல்லணும். எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள்னா நம்ம டைரியில் எழுதி வச்சிருக்கிற 5 பிரேயர் குறிப்பு மட்டும் இல்ல, நம்ம இருதயத்துக்குள்ளே கடந்து குழம்பிட்டு இருக்கு தெரியுமா, அது எல்லாத்தையும் சொல்லணும். சிந்தையிலே வந்து அலட்டிட்டு இருக்கலாம், அது எல்லாத்தையும் சொல்லணும். A to Z எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாத்தையும் முதல்ல தெரியப்படுத்துங்க. நம்ம தெரியப்படுத்துறோமா? இல்ல, நம்ம ஸ்டாண்டர்டா ஒரு 4 பாயிண்ட், ஒரு 2 பாயிண்ட் நீங்க அதை நீங்க பிரைஸ் பண்ணும்போது, துதிக்கும் போது, அதாவது உள்ள மறைஞ்சிருக்கிறதெல்லாம் வெளியே வருங்க. அந்த இருதயத்தில் அப்படியே வரும். அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கு. ஆண்டவரே இப்படி இருக்குப்பா, இது வருதுப்பா, இந்த காரியம் என்ன போட்டு அலட்டுது ஆண்டவரே, இந்த காரியம் ஆண்டவரே, இது எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு ஆண்டவரே, அப்பா, இப்படி சொல்லி 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 ஸ்தோத்திரத்தோடு இதெல்லாம் தெரியப்படுத்தும் போது அந்த சமாதானம், ஒரு புறம் நீங்க இதை வெளிப்படுத்த தேவ சமாதானம் அப்படி நதி போல உங்க இருதயத்தில் பாயும். அந்த சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் அப்படி துதிக்க ஆரம்பிப்பீங்க. தேவன் நல்லவர். தேவனை மகிமைப்படுத்துங்க. இங்கே இவர்கள் துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பொதுவாக பார்த்துருக்கீங்களா, நல்ல ஹெவி வால்ட் ஸ்பீக்கர்லாம் வச்சு பாட்டு போடும்போது ஜன்னல்லாம் உடஞ்சிரும் இல்லை? கேரளாவில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பெட்ரா அப்படின்னு ஃபாரின்லேருந்து ஒரு பேண்ட் வந்து ப்ளே பண்ணாங்க. எத்தனையோ வாட்ஸ், பெரிய கிரவுண்டில் எத்தனையோ 1000 வாட்ஸ் ஸ்பீக்கர் போட்டாங்க. போட்டுட்டு மீட்டிங் தொடங்கல, மீட்டிங்க்கு முன்னாடி சவுண்ட் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது பேஸ் கிட்டாரிஸ்ட் வந்து பேஸை வந்து டங்குன்னு அப்படி விட்டார் பாருங்க, அவ்வளோதான். ஆப்போசிட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஜன்னல்லாம் உடஞ்சி விழுந்திருக்கு. அந்த சவுண்ட், அந்த வாட்ஸுடைய பவர் அது போய், இத்தனைக்கும் பிளே கூட பண்ணல, ஜஸ்ட் பேஸ் கிட்டார் எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறதுக்கு பேஸ் கிட்டார் எடுத்து ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு நோட்டு தான் கொடுப்பாங்க. கொடுத்ததும் அந்த 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 வைப்ரேஷனில் அது ஜன்னல் போய் உடஞ்சி விழுந்திருக்கு. எந்த அளவுக்கு அந்த சத்தம் போய் அடிக்குது பாருங்க. இங்க சிறைச்சாலை கதவுகள் பூமி அசையும்படியாக, அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, கதவுகள் எல்லாம் திறக்கும்படியாக, கட்டுகள் கழறும்படியாக ஒரு சத்தம் இந்த பவுல் சீலா கிட்ட இருந்து வந்திருக்குமா? நிச்சயமா வந்திருக்காது. 2 பேர் மைக் இல்லாம எதுவும் இல்லாம என்ன சத்தம் போட்டாலும் தொண்டை தான் கிளியுமே தவிர ஜன்னல்லாம் உடையாது, கதவெல்லாம் உடைக்காது. அப்போ இங்க என்ன நடந்திருக்கும்? நான் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். பவுலும் சீலாவும் துதிக்க ஆரம்பிக்கும் போது பரலோக பேண்ட் இறங்கி வந்திருக்கும், தூத கூட்டம் இறங்கி வந்திருக்கும், வீணைகளை மீட்டி இருப்பார்கள், ஆமா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணிருப்பாங்க, எல்லா கட்டுகளும் உடைஞ்சிருக்கும், கதவுகள் எல்லாம் உடைஞ்சிருக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உண்மையாய் துதித்து பார், உனக்காக கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. ஜீசஸ், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்று. கையை தட்ட முடிஞ்சவங்க கையை தட்டி பாடணும். ஆமென். ஓ, உம்மை துதிப்பேன். நல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம ஆண்டவருக்குன்னு செய்யறத உண்மையா செய்யணும். இனிமேல் இதை பார்க்குற எல்லாருக்கும் சொல்றேன், அன்பா சொல்றேன், உங்க மேல இருக்கிற ரொம்ப பாசத்தினால சொல்றேன்,
ஏன்னா நான் எப்பவுமே ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவர் இன்னார் பார்க்கணும் அவங்க பார்க்கணும் அப்படி ஜெபம் பண்ணவே மாட்டேன். யார் பார்க்கணும் நீங்க சித்தமா இருக்கிறீங்களோ அவங்க அதை பார்க்கணும் ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பிரேயர். அதனால ஒரு பாசத்தோட ஒரு உரிமையா சொல்றேன், ஆண்டவருக்கு செய்யறது உண்மையா சொல்றேன். கையை தட்டும் போது உங்களுக்கு மேக்சிமம் எவ்வளவு தட்ட முடியும், அதாவது முழு இருதயத்தில். இந்த முழு 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 இந்த வார்த்தை பைபிள்ல நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஆண்டவருக்கு செய்யறது உண்மையா, இந்த பந்தா காட்டுறது, இந்த இப்படி, அதுக்கு நீங்க சும்மா இருக்கலாம், சும்மா இருக்கலாம், படுத்து தூங்கலாம், சமாதானத்தோடு படுத்து தூங்குங்க. கை தட்டினா உண்மையா தட்டணும், துதிச்சா உண்மையா துதிக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் நமக்குன்னு செய்ததெல்லாம் உண்மையாவே செய்தார். ஜீவனை தந்தது உண்மையாவே தந்தார். அதாவது ரத்தம் சிந்தினது சும்மா 2 டிராப் உனக்காக அப்படி இல்லை, இனி சிந்துறதுக்கு ரத்தம் இல்லை என்பதற்கு அடையாளமாக உள்ள இருந்து தண்ணி வந்துச்சு. எல்லாம் உனக்காக நமக்காக உண்மையாவே செய்தார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். நல்ல கைத்தட்டி பாடுவீங்களா? ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென் ஆமென். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஏ மஹந்தா ரகடா லகதே. ஆமென். ஜெபிக்கிறதுக்கு முன்னே ஸ்தோத்திரம், ஜெபித்த பிறகும் ஸ்தோத்திரம். எப்பவுமே துதிக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கணும். அந்த துதிகளின் நடுவுல நம்ம ஜெபங்கள் இருக்கணும். ஆமென். அப்ப அந்த விண்ணப்பங்களை, அதாவது விண்ணப்பங்கள் அவருக்கு ஏற்றதாய் மாறும், அவருக்கு உகந்ததாய் மாறும், அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும். நான் திருப்பி சொல்லுகிறேன், ஜெபிப்பதற்கு முன்னே ஸ்தோத்திரம், ஜெபித்த பிறகும் ஸ்தோத்திரம். இப்படி நீங்க மாற்றி பாருங்கள் உங்களை. அப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் நேரா ஒரு சமூகத்தில் போய் தடையில்லாம போய் நிற்கும், உகந்ததா போயிருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. அது மாத்திரம் இல்லை, ஒரு காரியம், நிறைய நேரம் இல்லை, நான் ஒரே ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி நான் ஜெபிக்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம். Thank you Holy Spirit. Hallelujah. சமாரியாவுக்கு அகைன்ஸ்டா யோசபாத், யூதாவின் ராஜா யோசபாத், இஸ்ரவேலின் ராஜா யோதோமின் வழியாக புறப்பட்டு போவாங்க. அப்போ யோதோமின் ராஜாவும் கூடிக்கொள்வார்கள். ஏதோமின் ராஜா. இப்போ இவங்க மூவரும் போகும்போது வனாந்திர வழியா போறாங்க. அங்க தண்ணீர் இல்லாமல் போயிட்டு உடனே இஸ்ரவேலின் ராஜா கதறுவான், ஐயோ இங்கே 3 ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வந்து மோவாபியர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மோவாபியருக்கு அகென்ஸ்டா போவாங்க. அழும்போது யோசபாத் சொல்லுவார், இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு சொல்லி எலிசா கிட்ட வருவாங்க. எலிசா கிட்ட வரும்போது எலிசா வார்த்தையை கொடுப்பார் பாருங்க. அந்த வாக்குத்தத்தம் என்ன? 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு வார்த்தை இல்ல? காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா தண்ணீர் உண்டாகும். இப்போ வாக்குத்தத்தத்தை வாங்கியாச்சு, தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொண்டாச்சு. பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்தார்கள் பாருங்கள், 20வது வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால். வாக்குத்தத்தத்தை எப்போ சுதந்தரித்தார்கள்? படுத்து தூங்கி கொண்டிருந்த போதல்ல, பலி செலுத்தப்படும் நேரத்தில். பலி செலுத்தப்படும் நேரத்தில் உரைத்ததை நிறைவேற கண்டார்கள். உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதை தங்கள் கண்களால் கண்டார்கள். எப்பொழுது? பலி செலுத்தப்படும் நேரத்தில். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, வாக்குத்தத்தங்களை ஜெபித்து பெற்று கொண்டிருக்கிறோமே, வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டா இனி துதிக்க ஆரம்பிச்சிருங்க, இனி துதிக்க ஆரம்பிச்சிருங்க, இனி ஆராதிக்க ஆரம்பித்து விடுங்கள்.
தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருங்கள். வார்த்தை கிடைத்து விட்டதா, இனி துதிக்க ஆரம்பிச்சிருங்க. வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு அசதியாயிராதே. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு நிர்விசாரமா இருக்காதே. ஆண்டவர் செய்வான்னு சொல்லிட்டு நீ அசதியா இருக்காத, நீ நிர்விசாரமா இருக்காத. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும். அந்த வசனத்தை வாசியுங்கள். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 62வது அதிகாரம். Glory be to Father. 62வது அதிகாரத்தின் 7வது வசனம். 6-7 வசனங்களை வாசியுங்கள். அவர் எருசலேமை 6-7 வசனங்கள். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு கால் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, கர்த்தரை துதிக்கிறவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமென். வார்த்தை கிடைச்சிட்டு காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன். யோசபாத்தே, இனி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா, யோசபாத் சொல்ல, நாங்க பலி செலுத்த போகிறோம், நாங்க துதிக்க போறோம். இந்த வனாந்திரத்துல எங்களோடு பேசுகிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் சொன்னதை செய்கிறவர். நாங்க துதிக்க போகிறோம். அவங்க பலி செலுத்தி கொண்டிருக்கும் போது தண்ணீர் வந்தது. துதிக்கிறவன் துதித்து கொண்டிருக்கும் போதே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை காண்பான். சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரை துதிங்க, பிரைஸ் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலியிடுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு பேசி இருக்கிறார். என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும். அதிகமாய் தேவனை துதிக்க ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கலாமா? இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் மூலம் ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவதால் என்னென்ன நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்த்தோம். இந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிமைப்படுத்துவோம். பிறகு ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் நம் விண்ணப்பங்களை தெரிவிக்கும் போது கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நிச்சயமாக தருவார். நாம் ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவதால் நாம் எல்லா கட்டுகளும் உடையும். நாம் தடைப்பட்டு இருக்கிற எல்லா வாசல்களும் திறக்கும். நாம் ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றே நாம் ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி நம் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கட்டப்பட்டு இருக்கிற நம் குடும்பத்தை நாம் விடுவிப்போம். நாம் ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி கர்த்தரை ஆராதிக்க முடிவு செய்யும்போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கதவுகளையும் திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.